வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பெயர், அத்தியாயம் 14. நலுங்கு வைக்க எல்லாம் தயார். உறவினர்கள் வந்து காஃபி டிஃபன் சாப்பிட்டு பந்தலில் கூடிவிட்டனர். ஒரு பக்கமாய் இருந்த மேடையில் 2 நாட்காலிகளை போட்டு அவற்றின் மேல் கல்யாணியின் பனாரஸ் பட்டு புடவையை விரித்து குத்து விளக்குகளை ஏற்றி புஷ்பம், தேங்காய், சந்தனம், குங்குமம் இவற்றோடு நலுங்குக்கு தேவையான இதர சாமான்களை வைத்து மேடையையும் தயார் செய்தாயிற்று. ராக்கோடி குஞ்சலம் வைத்து பின்னி தன் நகைகளோடு அம்மாவின் செவ்பட்டிகை கல்வளையல்களையும் போட்டு தன் நலுங்குக்கென்னு வாங்கியிருந்த இரட்டை பேட்டை ஊதா நிற பட்டு புடவையை உடுத்தி தலை நிறைய பூ, முக அலங்காரத்தோடு மலர் விழியும் தயாராக நின்றாள். இன்னும் மாப்பிள்ளை சம்பந்தி மனிதர்கள் கீழே இறங்கி வந்து பந்தலில் அமர வேண்டியதுதான் பாக்கி. அவர்கள் வந்துவிட்டால் நலுங்கு வைக்க ஆரம்பித்து விடலாம். முத்தையா பரபரப்புடன் வாசலுக்கு சென்று பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் வந்துவிட்டனவா என்று பார்த்துவிட்டு மீண்டும் பந்தலுக்கு வர ஆரணியிலிருந்து வந்திருந்த அத்தை எதிரில் வந்து நின்றாள். மணி 7 போகுது, இன்னும் நலுங்கை துவங்காட்டை எப்படி முத்து? ஆரம்பிக்க வேண்டியதுதான் அக்கா, நம்ம பக்கத்துல எல்லாம் ரெடி. அவங்க வந்துட்டாங்கன்னா துவங்கிடலாம். யாராச்சும் போய் மரியாதைக்கு கூப்பிட்டீங்க இல்லை? 4 தரம் போய் நலுங்கு வைக்க வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, இப்போ வந்துடுவாங்க. மேற்கொண்டு 10 நிமிஷங்கள் போல நகர்ந்ததும் மாப்பிள்ளை விட்டார் வரும் வழியாக தோன்றாமல் கல்யாணி கணவரிடம் வந்தாள். என்னங்க, நேரமாவலையா? நான் என்ன பண்ணட்டும் கல்யாணி? சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்தா தானே போய் இன்னொரு தரம் கூப்பிட்டு வாங்களேன். 4 ட்ரிப் ஆயிடுச்சாச்சு, இன்னும் மாடியில் என்ன பண்ணுறாங்கன்னு புரியலை. மத்தியானம் அவங்க வந்து இறங்கினதுலேருந்து மாடிக்கு ஏறி மூட்டு கழிண்டு போயிடும் போல இருக்குது. அழுத்து கொண்டவரை என்னங்க இப்படி? ஏதாச்சும் பேச அது அவங்க வரைக்கும் போய் பெருசாக வளர்ந்துட போகுது. பொண்ணுக்கு கல்யாணம்னா சும்மாவா? தம்பியை கூட்டிக்கிட்டு ஒரு நடை போய் அழைச்சிட்டு வந்துடுங்க. பந்தல்ல எல்லாரும் காத்திருக்காங்கன்னு சொல்லுங்க என்று கல்யாணி சின்ன குரலில் கெஞ்சிவிட்டு மேலக்காரரிடம் சென்று இன்னும் நல்ல பாட்டாக எடுத்து வாசிங்க என்று கூற, வாடா சண்முகம், அவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம் என்று பம்பாயிலிருந்து வந்திருந்த தம்பியை உடன் அழைத்து கொண்டு முத்தையா மாடிக்கு போனார். பல்லாவரத்தில் இருக்கும் அந்த கல்யாண மண்டபம் அத்தனை பெருசு என்று சொல்ல முடியாவிட்டாலும் 2 வீட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. சாமான் சஜா எடுத்து வர போக வசதி என்று முகூர்த்த தேதி நிச்சயமானதும் அதற்கே முத்தையா அச்சாரம் கொடுத்து விட்டார். இந்த மண்டபத்தில் நிச்சயம் செய்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே, ஐயே அதுவா? மூக்கோட்டை மாதிரி தமத்தொண்டு தானே இருக்கும். 10 பேர் சம்பிரமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூட இடம் காணாதே என்று முத்தையாவுக்கு எதிரிலேயே வருவதும் குறைப்பட்டு கொண்டாள். அப்புறம் இன்றைக்கு 2 வாடகை வண்டியில் மட்டுமே வந்து இறங்கியவர்களை வாங்க வாங்க வாங்கம்மா என்று வாசலில் நின்று வரவேற்ற கல்யாணி மீதி பேர் பின்னால் வராங்களா என்று வினவ, பிள்ளை அருகில் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பின் பருவதம் வாயை ஒரு தரம் கோணி, நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கிற மண்டபத்துக்கு இவங்களே ஜாஸ்தி. நாங்கள் பாட்டுக்கு வேணுங்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்களும் வந்து இங்கே உட்கார படுக்க இடம் இல்லாமல் ஏன் அவஸ்தைப்படணும்? சம்பந்திக்கு வீட்டுக்காரங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் தான் என்று காட்டமாக பதில் கூற, கூட நின்றிருந்த 1 பெண்மணிகளும் நம்மட்டாய் சிரிக்க கல்யாணி கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். மாடிக்கு போய் சாமான்களை வைத்து நிமறுவதற்குள் புகார் மேல் புகார். காத்தோட்டமா இல்லையே, எங்கேயோ மூலையிலே ஒரு ஃபேன் சுற்றுது, அது எப்படி போகும்? 2 பெடஸ்டல் பேசுறியாச்சும் வாங்கி வைக்கக்கூடாதா? பாத்ரூமில் காலை பார்த்து வைங்க, அசந்து மறந்து வச்சிங்கன்னா கபால மோட்சம்தான். அத்தனை பாசி தண்ணி வெதுன்னு வெந்நீராக இல்லை இருக்கு. 10 கிலோ ஐஸ் வாங்கி பானையில் போடக்கூடாதா? அது கூடவா பஞ்சம்? காஃபியா இல்லை, இது வெந்நி தண்ணியா? வாயில் வைக்க சகிக்கலை. யாருடாங்க? போய் அந்த மனுஷனை வர சொல்லு. காப்பி கூட நல்லா கொடுக்க வைக்கலாதவனெல்லாம் என்னத்துக்காக கல்யாணம் பண்ணுறேன்னு கிளம்பணும். குறைகள். கழுத்து மட்டுக்கு குறைகளை வைத்து கொண்டு சம்மந்தி விட்டார் நின்றால் உட்கார்ந்தால் புகார் சொல்ல, மாலை ஆவதற்குள் மங்கையின் கண்களில் ஜலம் ததும்ப முற்பட்டது. உள்ளறையில் இருந்த அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு தழுத்த குரலில் அக்காவின் காதுகளில் விழாமல் அங்கலாய்த்தாள். இனி ஒரு தடவை மாடிக்கு போக மாட்டாமா? அவங்க என்னென்னவோ கேட்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியலை. மண்டபத்தை பற்றி புகார், சமையல்காரரை பற்றி புகார்னு வாயை திறந்தாவே புகார்தான். இவங்களோடு போய் அக்கா எப்படி குடுத்தனம் பண்ண போகிறான்னு கவலையாக இருக்குமா? கல்யாணி புடவை தலைப்பால் கண்ணோரங்களில் விளைந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். எனக்கும் பயமாக தான் இருக்கும் மங்கை. ஆனால் மாப்பிள்ளையை நினச்சி என்னத்தை
என்னை தேத்திக்கிறேன் என்றவள் இந்த ரீதியில் பேசுவதோ சிந்திப்பதோ தவறு என்கிற நினைப்பு வந்தவளாய் தொடர்ந்து கல்யாணம்னா ஆளும் இருக்க தான் செய்யும். எல்லோருக்கும் எல்லாம் திருப்தி அமைஞ்சிடுமா? இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் ஏதாச்சும் சொல்ல தான் சொல்லுவாங்க. எதையும் காதில் போட்டுக்காமல் பெருசு பண்ணாமல் நாம் இருக்கிறது தான் நல்லது. சரி, நாழியாவது நலங்குக்கு மலரை தயார் பண்ணு போ என்று மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள். ஆனால் இப்போது மணி 7 ஆகியும் நலங்க வைக்க சம்மந்தி விட்டார். கீழே வராதது அடி வயிற்றில் தோன்றியிருந்த சங்கடத்தை அதிகப்படுத்த மேலே போன கணவரும் இன்னும் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை தானும் பதற்றத்துடன் மாடிக்கு சென்றாள். கூடத்தில் சம்மந்தி விட்டார் அட்டகாசமாக உட்கார்ந்திருக்க எதிரில் முத்தையாவும் சண்முகமும் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. அவன் சின்ன பிள்ளைத்தானே, மன்னிச்சுடுங்க, இனி ஒரு தரம் இப்படி நடக்காம பார்த்துக்கிறோம் கெஞ்சலை சண்முகம் பேச அதை காதில் வாங்கி கொள்ளாமல் நடேசன் திரும்பி நிற்க சுற்றிலும் இருந்து உறவினர் முகங்களை கடுவன் பூனை மாதிரி வைத்து கொள்ள கல்யாணி பதைத்து போனாள். என்னங்க, என்னாச்சு? விஷயம் இதுதான். மொட்டை மாடியில் சீட்டு கச்சேரி நடந்து கொண்டிருக்க நடேசனின் ஒன்று விட்ட மாமா இந்த கல்யாணத்துக்காக மதுரையிலேருந்து வந்தவர் மலர்விழியின் தம்பி பாண்டியனை அழைத்து நல்லதா டிகிரி காஃபியாக ஒரு சொம்பம் பன்னீர் புகையில் ஒரு பாக்கிடம் கொண்டு வா என்று பணித்திருக்கிறார். கீழே வந்து பாண்டியனை முத்தைய அவசரமாய் 2 பெடஸ்டல் மின்விசிறிகளை வாடகைக்கு எடுத்து வர சொல்லி விரட்ட அவனும் சீட்டு கச்சேரி தேவைகளை அடியோட மறந்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷா எடுத்துக்கொண்டு ஓடியிருக்கிறான். மொட்டை மாடி கூட்டம் அரை மணி போல பார்த்துவிட்டு கீழே வந்து நடேசனிடம் இப்படி அவமானப்படுவானாக ஊரிலிருந்து மெனக்கெட்டு வந்தோம் என்று கேட்டிருக்கிறது. நடேசனுக்கு இது போதாதான் ஹாய் ஊய் என்று கத்தல். நலுங்குக்கு போக வேண்டாம் என்ற தீர்மானம். கல்யாணி கைகளை பிசைந்தாள். தளிமி என்ற கண்ணீரை அடக்க தெரியாமல் தவித்தாள். மன்னிச்சிடுங்க, பாண்டியன் பண்ணது தப்பு தான், தெரியாமல் செஞ்சிட்டான். அவனை கூப்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். அதுக்காக நலுங்குக்கு வராமல் இருக்காதீங்க, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க என்று ஒவ்வொருவரிடமாய் நின்று பரிதவிக்க அந்த வேதனை தாங்க மாட்டாமல் மதுரை மாமா சரி சரி விடுங்க, கடைசியில் என்னாலே ஒரு பொல்லாப்பு வருவானே நலுங்கு கிழமை என இது நாழிகை இதர உறவினர்கள் நடுவில் பெற்றவர்களை தூக்கி எறிந்து பேசினால் நன்றாக இருக்காதே, என்ன செய்யலாம் என்று தவித்து கொண்டிருந்த கண்ணன் அப்பாடி என்று பெருமூச்சு விட்டு புது சூட்டணிய அவசரமாய் உள்ளே சென்றான். அத்தியாயம் 15. மலர்விழி அழுதிருந்தாள். தீட்டியிருந்த மையையும் மீறிக்கொண்டு கண்களில் சிவப்பு கூடு போட்டியிருந்தது. பால் சோம்புடன் அறைக்குள் நுழைந்தவள் கொஞ்சம் நிதானித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். சற்று முன் அம்மா பரிவுடன் கூறிய அறிவுரைகள் மனசின் மேல் மட்டத்தில் மிதந்தன. ஒரு கல்யாணம்னா இதெல்லாம் சகஜ மலர். அவங்க கோச்சிக்கிறதும் சண்டை போடுறதும் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்கிறதும் பொண்ணு வீட்டுக்காரங்க காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்குறதும் எல்லார் வீட்டிலையும் நடக்கிற சமாச்சாரம்தான். இதுக்காக நீ வருத்தப்பட்டு கண் கலங்கிறது அசுட்டுத்தனம். கண்ணை தொடச்சிக்கமா, நாழியாவது பாரு. கல்யாணியின் பேச்சுக்கள் மலர்விழியின் காதுகளில் ஏறியதாக தெரியவில்லை. நொந்து போயிருந்த மனசின் வேதனை கண்களில் வழியாக எட்டி பார்த்தது. என்ன மனிதர்கள் இவர்கள்! மனித அபிமானமே இல்லாமல் என்ன ஆட்டம் போடுகிறார்கள்! இவர்களுக்கு தூபம் போட 4 உறவுக்காரர்கள் வேறு. மலர்விழி இந்த அளவுக்கு அடிபட்டு போக காரணம் சற்று முன் ரிசப்ஷனில் நடந்த கலாட்டா தான். முத்தையாவின் நண்பரின் மகன் ஒரு மெல்லிசு குழு நடத்தி வருகிறான். மாலை வரவேற்புக்கு கலை நிகழ்ச்சி வைக்கணும்னு சம்மந்தி வீட்டிலே சொல்கிறாங்க. அதிகமாக செலவாகாமல் ஏதாவது ஏற்பாடு செய்ய முடிஞ்சா தேவலை என்ற முத்தையா தன் நண்பரிடம் பேச்சுவாக்கில் போன மாதம் கூற, அவர் கவலை விடுங்க, என் பிள்ளையோட குழுவினரை விட்டு 2 மணி நேரம் வாசிக்க சொல்கிறேன், மொத்தமாக 500 கொடுங்க போரும் என்று சொல்ல ஒரு வழியாக அதுவே தீர்மானமாயிற்று. அழுபல் அந்த குழுவினரின் பெயரை பார்த்ததுமே கண்ணனின் சகோதரிகள் சரஸ்வதியும் லட்சுமியும் முகம் சுளித்தார்களாம். யாரப்பா இவங்க? பேரை முன்ன பின்ன கேள்விப்பட்டது இல்லையே, விற்கிறது தான் விற்கிறாங்க. கொஞ்சம் பிரபலமான இசைக்குழுவை பேசியிருக்கக்கூடாது, இதில் போய் என்ன கஞ்சத்தனம், எங்கள் சிநேகிதிங்க எல்லோரும் கேலி பண்ண போகிறாங்க என்று பழித்தார்களாம். இதற்கு தகுந்தாற் போல அந்த இசைக்குழுவில் முக்கியமாய் பாடும் பாடகர் ஸ்கூட்டரில் செல்லும்போது அன்று காலை ஒரு சின்ன விபத்து நடந்து வர முடியாமல் போக கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு கத்துக்குட்டியுடன் குழுவினர் வந்து சேர்ந்தனர். 2 பாட்டுகளை பாடி முடிப்பதற்குள் கத்துக்குட்டியின் வண்டவாளம்
உடைந்து விட்டது. சுருதி சேரவில்லை. குரலில் கரகரப்பு, வார்த்தைகளில் தடுமாற்றம். பந்தலில் இருந்தவர்கள் கொஞ்சம் பொறுத்து பார்த்தார்கள். அப்புறம் நமட்டு சிரிப்புடன், எங்க பிடிச்சாங்க இவங்களை என்று தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள முற்பட்டனர். தண்டையார்பேட்டையில் வசிக்கும் பர்வதத்தின் தம்பிக்கு நாக்கு கத்திதான். அக்காளின் அருகில் வந்து, கூட மற்றவர்கள் இருக்கையிலே, என்னக்கா மெல்லிசை எப்படி, பிரமாதம் இல்லை என்று கூறி தொடர்ந்து, எங்கள் வீட்டுக்கு எதிரிலே அப்பப்போ டப்பா குத்து ஆடுவாங்கக்கா, மெய்யாலும் அவங்க எவ்வளவோ தேவலாம் என்றும் சொல்ல, பருவதத்துக்கு குறை சொல்லி சண்டை போட இன்னொரு வலுவான காரணம் கிடைத்தது. யாரடி அங்க? கண்ணனோட அப்பாவை இங்கே வர சொல்லு. முதல்ல இந்த காட்டு கத்தலை நிறுத்தாட்டி நம்ம மானம் போயிடும் போல இருக்கே. கச்சேரியா இது? கன்றாவி. புது மனைவியின் அருகில் அமர்ந்து சுற்றுப்புறத்தை கவனிக்காமல் பேசி கொண்டிருந்த கண்ணன் கசமசாவென்ற குரல்கள் உறக்க கேட்டதும் திடுக்கிட்டான். தலை திருப்பி பார்த்த 6 நிமிஷத்தில் விஷயம் புரிந்து போக கோபத்துடன் மாலையை கயிட்டு வைத்துவிட்டு சரஸ்வதியிடம், அம்மாவை ஒரு நிமிஷம் அவசரமாக மாடிக்கு வர சொல்லு என்று பணித்தவன் வேகமாக படியேறி மேலே போனான். என்னவோ ஏதோ ஒன்று பதறி கொண்டு வந்த அம்மாவிடம், என்னம்மா அமர்க்களம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அதட்டலாய் கேட்டான். முந்தைய தினத்திலிருந்தே வேண்டாத அல்ப சமாச்சாரங்களுக்கெல்லாம் அம்மாவும் அப்பாவும் புகார் செய்வதை கவனித்தாலும் 4 பேர் நடுவில் எதுவும் கேட்டு மரியாதையை குறைக்க வேண்டாம் என்று பொறுத்து கொண்டிருந்தது ஒரு எல்லையை தொட்டுவிட குரலில் எக்கச்சக்க எரிச்சல் மண்டியிருந்தது. நானாடா அமர்க்கலாம் என்றேன். தெருவில் வாசிக்க வேண்டியவனையெல்லாம் மேடை போட்டு உட்கார வச்சு உன் மாமனார் நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ மெதுவாக என்கிட்டே வந்து என்ன அமர்க்கலாம் பண்ணுறேன்னு கேட்குற. ஈஷாமா, கொஞ்சம் மெதுவாக தான் பேசுங்களேன். கீழே இருக்கிறவங்க எல்லோருக்கும் கேட்கணுமா? கேட்டால் என்னடா, எல்லோருக்கும் தெரியட்டும் என் சம்பந்தியோட பவிஷு. அம்மா கோபம் வெளிப்படையாக பீறிட்டு கிளம்ப அம்மாவை நெருங்கின கண்ணன் குனிந்து பல்லை கொடுத்து அடித்து கொண்டு பேசினான். நானும் போனால் போதுன்னு சும்மா இங்கே இருக்க நீங்களும் அப்பாவும் ரொம்ப தான் ஆட்டம் போடுறீங்க. இனியும் நான் பேசாமல் இருக்கிறதா இல்லை. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா மாடியில் வந்து உட்கார்ந்துடுங்க. யார் தடுக்கிறா? அதை விட்டுட்டு நிறுத்த சொல்லி 4 பேர் நடுவில் அவங்கள அவமானப்படுத்தி என்னம்மா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. கடைசியாக சொல்கிறேன், ரிசப்ஷன் முடிஞ்சு டின்னர் ஆகி திட்டப்படி சாந்தி முகூர்த்தமும் நடந்து நாம் நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் இன்னொரு தரம் எதையாவது குறை சொல்லி வீணாக சண்டையை கிளப்பினீங்க, அப்புறம் நான் பொல்லாதவனாக ஆயிடுவேன். அப்பா அம்மா கூட பார்க்க மாட்டேன். வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. என்றைக்கும் இல்லாத ஆத்திரத்துடன் பிள்ளை பேசியதோடு மனைவி வீட்டார் பக்கம் பறிந்து கொண்டு தங்களை அடக்கிவிட பர்வதம் வாயடித்து போனாள். ஒரு நிமிஷம் என்ன செய்வதென்றே புரியாமல் பரிதவித்துவிட்டு தாலி கழுத்தில் ஏறி 1/2 நாள் ஆகலை, அதுக்குள்ளே என்ன பேச்சு பேச வச்சிட்டாடா என்று புலம்பி கண்களை துடைத்து கொண்டாள். அந்த புலம்பலையோ கண் கசக்கலையோ லட்சியம் செய்யாமல் கண்ணன் கீழே இறங்கி போக பருவதம் அப்படியே மூளையில் உட்கார்ந்து கொண்டாள். சாப்பிடவாமா, அண்ணன் வர சொல்லுது என்று பெண்கள் வந்து அழைத்த போது தலை நோவுது, எனக்கு ஒரு இழவும் வேணாம் என்று எரிந்து விழுந்தாள். சம்மதங்கள் மாறி மாறி வந்து கூப்பிட்ட போதும் சோர் பக்கமாக திரும்பி படித்து கொண்டு பதில் சொல்லாமல் மௌனத்தை கடைபிடித்தாள். ஆனால் பருவதத்தின் இந்த கோபத்தை கண்டு எதுவும் நின்று போய்விடவில்லை. ரிசப்ஷனை தொடர்ந்து டின்னர் நடந்தேற அடுத்த வைபவமான சாந்தி முகூர்த்தத்திற்கு மலர் விழி தயாராகி இதோ வந்து விட்டாள். கதவை சாற்றி தாள் போட்ட பின் உள்ளே நுழைந்தவளை கட்டில் மேல் உட்கார்த்தி கண்ணன் அணைத்து கொண்டான். முகவாயில் ஒரு விரலை கொடுத்து தூக்கிய போது மனைவியின் கண்கள் சிவந்திருப்பதை பார்த்து, அழுதியா மலர் என்றான் மெதுவாக. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இல்லையா? அழறது தப்பில்லையா மலர்? உங்கள் அம்மா சாப்பிடாம படுத்திருக்காங்களாமே, இது மட்டும் சரியா கண்ணன்? மாற்றி மாற்றி அப்பாவும் அம்மாவும் போய் கூப்பிட்டு வந்தும் அவங்க வரவே இல்லை. அத்தனை கோபம் எங்கள் மேலே வர்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்? மாடிக்கு போனப்போ அவங்கள ஏதாச்சும் சொன்னீங்களா? ஏனோ என்னை கண்டா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லைன்னு தோணுது. மனசு சரியா இல்லாதப்போ எப்படி கண்ணன் சந்தோஷமாக இருக்க முடியும்? தழுத்தழுத்த குரலில் கேட்ட மலர்விழியின் கண்களிலிருந்து நீர்கோடு போட்டு கொண்டு இறங்க என்ன சொல்லி தேற்றுவது என்று புரியாமல் கண்ணன் அவளை இழுத்து தோளில் சாய்த்து அணைத்து கொண்டான்.